எல்லோரும் தான் இருக்கலாம். அயலக்கறி புதுசாக எப்படி வைப்பாங்க பார்ப்போமா? சூப்பராச்சுண்ணே. நான் இதை பிஞ்சது தொலி இருப்பேன் வீட்டில் தான். எல்லா மீனுக்கும் தொலி இருப்பேன். சால மீன் எடுக்க மாட்டேன், தொலி இருப்பேன். அயலக்கறி எப்படி சூப்பராக வச்சோன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். முதல்ல சட்டி அடுப்பில் வைக்கணும். கேஸ் அடுப்பில் இருந்தாலும் வர அடுப்பில் இருந்து யார் அடுப்பில் இருந்தாலும் சரி. இந்த எண்ணெய் போதும். பாமாயில் எண்ணெய் ஆக்கும். நான் ஊற்றுவேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இது இப்படி தான் எடுத்து கிடக்கும். வத்தல் மிளகா, அடுத்து கறிவேப்பிலை, சின்ன உள்ளி, அதாவது சின்ன வெங்காயம், குண்டு மிளகா, அடுத்து எரிப்பு மிளகா. இதை அம்மியில் வச்சு சதைச்சி போடுறேன். இப்படி கிளறணும். கொஞ்சம் வேகட்டும். அடுத்து தக்காளி பழம் போடுறேன். அடுத்து அரைச்சி வச்ச அரைப்பு இதில் தட்டுறேன். அரைப்பு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றுவோம். நீ அரைப்பு நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி வச்சு வேக வைப்போம். அடுத்து மீன் இப்படி தூக்கி போட வேண்டியது. அடுத்து மாங்காய், முருங்கைக்காய்னா முருங்கைக்காய் போடலாம். இன்னும் மூடி வச்சு நல்லா வேகட்டும். அயலக்கறி பார்க்கலாம், நல்லா வற்றி அப்படி சூப்பராக வந்துச்சு. நீ இறக்கி வச்சேன் பத்தில் தரையில் இருந்தும் கொதிச்சேன். அதுதான் மண் சட்டிக்க மகிமை. பத்தில் சோறு, சாம்பார், அயலை குழம்பு. இங்கெல்லாம் சாப்பிட்டாச்சா? சூப்பராக அயலக்கறி சரியாச்சு. நீங்கள் சாப்பிடலாம். பாய்.